श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोऽर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेयसश्रवणयोर्वृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मति आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तत् इतराणि तृणायमेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् विदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेः वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरुगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरच्मगदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यशगोऽभिप्रकाशाभियाविद्यम् निगदन्तवः प्रायप्रवतने पुंसाम् पौनःपुण्यम् निवारयन्ने अस्तश्रीरङ्गभर्तुर्मामव्यादवे मुद्रितः असाध्य साधक स्वामिन्ने साध्यम् तव किम् वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவிச்சிருக்கோம். 9ஆம் தத்து 5ஆம் திருமொழி முடிஞ்சு திருக்குறுங்குடி விஷயமான பாசுரங்கள். 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி, அதுவும் திருக்குறுங்குடி விஷயமான பாசுரங்கள் தான். அதனுடைய அனுபவம் நமக்கு இன்னைக்கு. விரகத்தாலே துன்பமடைந்து துவண்ட இந்த பரகால நாய்க்கு தன்னுடைய இயலாமையாலே நடை தளர்ந்து ஸ்ரீவிஷ்ணவர்களெல்லாம் பார்த்து குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமேன் என்று முந்தின திருமொழியில ரொம்பவும் வேண்டி போந்தவள் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று அவனுடைய பேரருளையும் அதற்கு காரணமானவளையும் அனுசரித்தவாறே இந்த தளர்ச்சியிலிருந்து கொஞ்சம் மீண்டு புது பொலிவு பெற்று, ஏன்னா பெரிய பிராட்டியுடைய புருஷகாரத்தோடு புது பொலிவும் வலிவும் பெற்று ஸ்ரீவைஷ்ணவர்களும் கூட வர வேண்டும்படி பணிமின் எழுமின் தொழுமின் தொண்டீர்கள் என்று பலமுறை அவர்களை கூப்பிடுறார். அங்கே எழுந்தருள்ள எம்பெருமானும் சௌசீல்யத்திற்கு எல்லை நிலமாக இருக்கான். நம் வருகையை நமக்கு முன்பாகவே எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதனால அனுகூலரான ஸ்ரீவைஷ்ணவர்களையும் அங்கே அழைத்துக் கொண்டு திருக்குறுங்குடிக்கு போக வேண்டும் என்று பாரிக்கிறாள். அது இந்த பதிகத்திற்கு, இந்த திருமொழிக்கு ஒரு அவதாரிக்கை. முதல் பாசுரத்து போல பார்க்கலாம். அக்கும் புலியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும். அக்கும் புலியும் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பரூர் போலும். தக்க மரத்தின் தாழ் சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே
தக்க மரத்தின் தாழ்கினையேறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் குறுங்குடியே குறுங்குடியே. இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா, எலும்பும் புலித்தோலும் உடையவராயிருக்கின்ற அந்த ருத்ரன் தன் பக்கலிலே நிற்க, பக்கம் நின்றான் அப்படின்னு அங்க ஒரு சந்நிதி இருக்கு, பார்க்கலாம். ருத்ரன் தன் பக்கலிலே நிற்க தானும் அவரருகே நின்ற திருக்கோலத்துடன் எழுந்தருளிட பண்பாளரின் ஊரானது யாது எனில், பாதுகாப்புக்கு ஏற்ற மரத்தினுடைய தாழ்ந்த கிளையில் தானே ஏறி தன் தாய் அதன் வாயில் உள்ள தனது உணவான வெள்ளிய இராமீனை கொக்கின் பிள்ளை உண்ணும் நிலைமை வாய்ந்த திருக்குறுங்குடி. அவ்வளவு சுலபமாக இந்த பெருமாள் இருக்காங்கிறதுக்காக. ஏன்னா அங்கேயே அந்த எம்பெருமான் பண்பாளருங்கிறாருங்க. ஏன்னா அவன் குணபரிபூர்ணன், சுந்தர பரிபூர்ணன்னே பேரு திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு. 5 விதமான நம்பிகள் இங்க இருக்க. அதுல திருக்குறுங்குடி நம்பிங்கிற பதத்திற்கே எல்லா கல்யாண குணங்களும் பரிபூர்த்தியா இருப்பதை குறிப்பது. அவனே சுந்தர பரிபூர்ணன், வடிவழகிய நம்பி என்றெல்லாம் திருநாமம் படைத்தவன். அதனால்தான் அவனை பண்பாளன் பதம் போட்டாருங்க. இங்கே இந்த பதங்கள்லாம் கொஞ்சம் விசேஷமா பார்க்கலாம். அக்கும் புலியின் அதழும் உடையார், அவர் ஒருவர். அதாவது எலும்பும் தோலுமாய் பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்தும் உண்டியும் உண்ணும், அப்படி சொன்னார திருக்கண்டியூர் பத்தி சொல்லச்ச. அப்படி பெருமையுடைய அந்த ஒருவன், அவனுடைய சாபம் தீர்த்தவன் பத்ரி நாராயணன். இந்த திருக்குறுங்குடிக்கு தென் பத்ரின்னு பிரசித்தி உண்டு. அவன் தன்னுடைய பக்கத்திலே நிற்க தானும் அவனுக்கு சார்பாய் பக்கத்திலே நிற்பவன் அர்த்தம். அக்கும் புலியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும். அவர் நிற்க இவரும் அங்கு நிற்கிறார். அதனால பண்பாளன். எனவே அவனுக்கு பெருமையூட்டும் அழகான முறையான குணம் வாய்ந்த செய்கை உடையவன் எம்பெருமான். அதுதான் குணபரிபூர்ணன் நம்பி. அது மாத்திரமில்லாமல் அவன் வேண்டிய வரங்களையும் அவனுக்கு தந்து உதவியவன். ருத்ரனுக்கு நிறைய அது மாதிரியான பண்புடையார் உதவியால அப்படிப்பட்டதான அங்க ஊர். அந்த ஊர்ல என்ன ஒரு அழகு வர்ணிக்கிறார். தக்க மரத்தின் தாழ் சினை ஏறி தாய் வாயில், பிள்ளையும் தானும் இருப்பதற்கு தக்க பாதுகாப்பை உடையதான ஒரு மரம். தாய் வாயில் உள்ளதை தன் வாயில் ஊட்டுவதற்காக மரமும் தாழ்ந்து கிளையை பெற்றபடி. இந்த மரத்தினுடைய கிளை ரொம்ப தாழ்ந்து இருக்கான். எதுக்காகனா இந்த கொக்கு, தாய் கொக்கு இருக்க, அது தன் வாயில் உள்ளதை தன் கொக்கினுடைய பிள்ளைக்கு ஊட்டுவதற்காக மரமும் அந்த கிளை அப்படி தாழ்ந்து இருக்கான். அதாவது கொக்கு என்ற பெயருக்கு தக்க மாமரம் என்பாரும் உள்ளர். பட்டர் அதுக்கு நிர்வாகம் பண்றார். அதாவது முள் பற்றையாயிராதே பாலருக்கும் ஏறும்படியான மரம். முள்ளு இல்லாம பாலரும் குழந்தை அந்த கொக்கு குட்டி ஏறதுக்கு தகுந்த மாதிரி மரமா, கொக்கின் புள்ளை ஏறுவதற்கும் ஏற்ற மரம் என்றபடி. அதாவது தாயின் வாயிலுள்ள வெள்ளி இறாலை கொக்கு இளம்புள்ளை மரத்தின் தாழ்ந்த கிளை ஏறி உண்ணுமா போலே, நாமும் அவன் எழுந்திருவுள்ள திருக்குறுங்குடிக்கு சென்று சுலபமாக நமது அபிமதத்தை பெறலாம், எல்லோரும் வாருங்கள் என்று அதற்கு விசேஷமாக நிர்வாகம். அடுத்தது 2வது பாசுரத்தில் துங்காரவத்திரை வந்து உலவ தொடுகடல் பொங்குகாரவில் துயிலும் புனிதர் ஊர் போகோலும் துங்க அரவ
அரவத்திரை வந்து உலவ தொடுகடலுள் பொங்குஅரவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் படையோடும் கொங்குகார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடிய செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் படையோடும் கொங்குகார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே துங்கார் அரவத்திரைங்கிறான். துங்கம்னா உயர்வு, பெருமைன்னு அர்த்தம். இங்கே இந்த பாசுரத்துக்கு அவதாரிகை என்னன்னா, எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே யோக நித்திரை எதுக்காகனா கூப்பீடு கேட்கைக்காகவே கண் வளர்ந்து அருள்பவன். கூப்பீடு கேட்குமிடம் திருப்பார்க்கடல் என்று யாருக்கான ஏதாவது கஷ்டம்னா திருப்பார்க்கடலுக்கு போய் சொன்னா அதுக்காக யோக நித்திரை. அங்கு அந்த திருப்பார்க்கடலுக்கு இக்கரையிலிருந்தே பிரம்மாதிகளை சென்று நின்று கூப்பிட்டு சமர்த்தர்கள். அப்படி இருக்குச்சே. எனவே நம்போன்றவரின் முறையீட்டை கேட்கவே எம்பெருமான் இங்கே திருக்குறுங்குடியில எழுந்துள்ளிருக்கா. நாம் அந்த திருக்கு உருங்குடியாய் வாழ்ந்து போகலாம் என்று பரகால நாய்க்கு சொல்லுவதாக இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருள். துங்கு ஆர் அரவத்திரை வந்து உலவ, பெருமையினையும் பெரிய ஆரவாரத்தையும் உடையதாக இருக்கின்ற அலைகளானவை கிட்டி வந்து அப்படி தொட்டுக்கொண்டே நிற்க, ஆழமான சமுத்திரத்தை கிளர்த்தியும் பொலிவும் அமைந்த அந்த திருவனந்தாழ்வான் ஆகின்றதான படுக்கையிலே யோகநித்திரை செய்திருக்கின்ற எம்பெருமான் அவர் அர்ச்சாவதார திருக்கோலத்திலே எழுந்துருளி ஊரானது எதுன்னா, அதற்கு அங்க செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் படையோடும் சிவந்த கால்களையுடைய அன்னப்பறவைகள் அழகியதாய் குளிர்ச்சி பொருந்தியதாய் உள்ள வயலில் நீர்நிலைகளினே பெடையோடும் தன் பெண் பறவையோடு கொங்கார் கமலத்து அலரில் சேரும் தாமரை பூவிலே பொருந்தியுள்ள அந்த ஊர் தான் திருக்குறுங்குடி, குறுங்குடியே அப்படின்னு. இது பொதுவான திரண்ட பொருள். இது பதங்கள் சிலது பார்க்கலாம். துங்க ஆர் அரவத்திரை வந்துன்னா ஒவ்வொரு அலையும் அதனுடையதான உருவத்திலும் ஒலியிலும் கிளர்ச்சியிலும் அது ஆதிசேஷன மாதிரியே அப்படி உலாவதுனால அசல் எது நகல் எதுன்னு தெரியாமல் இருக்கான். அப்படிப்பட்ட தொடு கடலில் இங்க சொல்றார், தொடு கடலுள் பொங்குகாரவில் துயிலும் புனிதர் ஊர் போலும். அந்த அலைகளைப் போலவே அந்த கிளர்ச்சியும் பேரறவும் கொண்ட அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட புனிதன் கடல் நடுவே கிடந்த அக்கடல் அலைகளுக்கும் அவனுக்கும் என்ன வாசின்னா மென்மை, குளிர்ச்சி, தூய்மை, மனம், அழகு எல்லாம் அலைகளுக்கும் ஆதிசேஷனுக்கும் உண்டானதான தான். கடலுக்கும் கண்ணனுக்கும் வேறுபாடு போல அலைகளுக்கும் ஆதிசேஷனுக்கும் அறிவுரை வேறுபாடு உண்டு. புனிதன் இங்கே இவ்வளவு எளியனாக ஆசிரியரின் சௌகரியமான அந்த ஆசிரியத்திற்காகவே வந்து அந்த திருப்பார்க்கடலில் கண் வளர்வதனாலே அவனை புனிதன் பதம் போடுவாருங்க. புனிதன் அவன் இங்க எங்க இருக்கான்னா, செங்கால் அன்னம் திகழ் தன் பனையில் படையோடும், அன்னங்களும் தன் படைகளோடும் நீர்நிலைகளை இணை பிரியாது என்றும் இந்த தாமரை மலையிலே வசிப்பதைப் போல இடத்தின் பெருமையாலே நாங்களும் அந்த அன்னங்கள் மாதிரி எம்பெருமானோடு சேர்ந்து என்றும் இருப்பதற்கு இந்த திருப்பதி உகந்ததாக இருக்கும், காரணமாக இருக்கும் என்பதாக இந்த 2வது பாசுரத்தில் அறிவிக்கிறார். அப்புறம் 3வது பாசுரத்தில்
வாழக் கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர். வாழக் கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர். ஏழை செங்காலின் துணை நாரைக்கு இறை தேடி கூழை பார்வை கார் வயல் மேயும் குறுங்குடியே. இங்கே இந்த பாசத்தை பார்த்தா வாழக்கண்டோம் வந்து காண்பின் துண்டீர்கள் கிழல் செங்கன்மாமுகில் வண்ணன். முந்திர பாட்டில் கிடந்த நம்பியாக, அதாவது திருப்பார்க்கடலை கிடந்தவன் இங்கே கிடந்த நம்பியாக வந்ததை சொல்லி பின் ஞானப்பிரானாயிருந்து நம்பாடுவானுக்கு நல்ல கதியை அறிச்சார வச்ச அந்த கைசியை காட்சியின் போது அது மனசுல இவருக்கு நிழல் ஆடுறது. அதை நினைச்சு பாடுறார். அதாவது துன்பமுற்று வாட்டமடையாதே வாழ்கைக்கு உபாயமானதை கண்டோம். அதனால என்னாச்சுன்னா கைங்கரியம் செய்த அபிருச்சி உடைய தொண்டர்கள் எல்லோரும் சீக்கிரமாக வந்து சித்தோபாயத்தை கண்டு கழிப்பீராக, எல்லாரும் வாங்கோ. சிவந்த கண்ணனை உடைய ஆதிவராகமாயும் கார்மேகம் போன்ற வண்ணத்தனாயும் உள்ள எம்பெருமான் விரும்பி எழுந்தருளியில ஊரானது யாதுன்னா சிவந்த கால்களையுடைய தன் இனிய துணையாகிய ஆண் நாரைக்கு வேண்டிய இரையை தேடி பெண் நாரையானது கிருத்திரிமமான பார்வையுடன் கூடியதாய் குளிர்ந்த நீர்நிலைகளே மேயும்படியான இடம் திருக்கொடுங்கை. என்ன அழகு பார்க்கணும். ஏழை செங்கால் என் துணை நாரைக்கு இறை தேடி கூழை பார்வை கார் வயல் மேயும் குறுங்குடியே. ஏழை செங்காலின் துணை, அதாவது சிவந்த காலையுடைய தன் இணைய துணையாக ஆண் நாரைக்கு வேண்டிய இறையை பெண் நாரை தேடுறதுங்கிறார். வாழக்கொண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள். இங்குள்ள எம்பெருமானை வழிபட்ட காரணத்தினால் நம்பாடுவானும் பிரம்மராட்சசும் அவருடைய முந்திய நிலையை தவிர்த்து ரொம்ப அணுக்கரான தொண்ட நிலையை கண்டீரே, வந்து சேவித்து போங்கள், சேவித்து உய்ந்து போங்கள். ஏன்னா அந்த ஊரில் தான் நம்பாடுவான் என்பவன் ஒரு ஏகாதசிக்கும் அந்த சரித்திரம் ரொம்ப விசேஷம். அது வராக புராணத்தில் பூமி பிராட்டிக்கு எம்பெருமான் சொல்லுவதாக அழகா அதான் பட்டர் தான் அவனுக்கு நம்பாடுவான் என்னை சொல்றார். ஏன்னா அவன் வந்து நாள் தவறாமல் அவன் அதுவும் ஏகாதசி அன்னைக்கு முக்கியமாக இரவு பூரா ஏகாதசி விரதம் இருந்து அந்த எம்பெருமானை பாடக்கூடியவன் அவனை வந்து அந்த கார்த்திகை மாசம் சுக்லபட்ச ஏகாசி கைசி ஏகாசி அன்னைக்கு ஒரு பிரம்மராட்சச வழிமறித்து அவனை ஆகாரமாக உண்ண வேண்டும் என்று கேட்க, நான் ஏகாதசி இன்னைக்கு பெருமாளை பாடிட்டு வரேன், திரும்பி வரைச்சே என்னை நீ ஆகாரமாக உட்கொள்ளலாம் என்று இவன் சொல்ல, உன் வார்த்தையை எப்படி நம்புவது என்று அந்த பிரம்மராட்சஸ் கேட்க, அதற்கு இவன் பல சத்தியங்கள் பண்றான். அதாவது நான் வராமல் போனால், என் வார்த்தையை பொய்யாக்கினால் என்னென்ன காரியங்கள் செய்தவர்களுக்கு என்னென்ன நரகங்கள் கிடைக்குமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரத சபதம் மாதிரி சபதங்கள்லாம் பண்றான். சரின்னு நம்பிண்டு அந்த பிரம்மராட்சசனை விட்டுறது, போய் பெருமாளை சேவிச்சுட்டு ராத்திரியெல்லாம் ஏகாசி இரவு பூரா இனிமையாக அந்த கையில் வீணையை வச்சுட்டு அந்த எம்பெருமான் அதை பற்றி பாடிவிட்டு திரும்பி வரும்போது அவனுக்கு வந்து அவன் கேட்குறான், பிரம்மராட்சஸ் கேட்டான். திரும்பி வந்த உடனே, உன்னை நான் விட்டுறேன், சாப்பிடாம விடுறேன், ஆனால் நீ வந்து நீங்க பாடின பாட்டு அதனால வர பலன் என்கிட்ட கொடுத்துருன்னு மாட்டேங்கிறான். பல தினசா நீ என்னை சாப்பிட்டு பரவாயில்ல என்ன. அப்புறம் கடைசியில் இன்றைக்கு நீ பாடின இந்த கைசிகம் என்ற பண் அதனுடைய பலனை கொடுன்னா சரின்னு கொடுத்ததும் பிரம்மராட்சஸுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கின்றது. நம்பாடுவானுடைய பெருமை மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. அதை மனசில் வச்சு நான் சொல்றார். என்னன்னா, இங்க வந்து வாழக்கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள்,
அதனால இந்த எம்பெருமானை, இங்க இருக்கிற எம்பெருமானை வழிபட்ட ஒரே ஒரு காரணத்தினாலே நம்பாடுவானுக்கும் நல்ல கதி கிடைச்சு பிரம்மராட்சசும் முக்தி அடைஞ்சா. அப்படிப்பட்டதான எம்பெருமானை வந்து சேவித்து உய்ந்து பொங்கல் சொல்லி கேழல் செங்கன் என்னென்ற யோனியுமா இமையோர் தலைவன் பிறந்தது ஆசிரித ரட்சணத்திற்காக என்றோ என்பதை ஞாபகப்படுத்துகிறார் பிரகார நாயகி. பெண் நாரையை போல நாமும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும் என்று அர்த்தம். வேற என்ன? செங்கால் அன்னம் திகழ் இங்க ஏழை செங்கால் இன் துணை நாரைக்கு இறை தேடி கூழை பார்வை கார்வையில் மேயும் குறுங்குடியன்னா ஒரு பெண் நாரையை போல நாமும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அப்படி இந்த பாசுரப்படுகிறார் என்பது நிர்வாகம். அருள்செய்கள் ஆரமுதம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 6ஆம் திருமொழியில 3 பாசுரங்கள், முதல் 3 பாசுரங்கள் பார்த்தோம். 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி 4வது பாசுரத்தில் இன்றைய அனுபவம் நமக்கு. சிரம் முன்னைந்தும் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோர் போலும் சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈன் தேன் முரல மன்று எல்லாம் குறவின் பூவே தான் மனம் நாரும் குறுங்குடியே இரவும் பகலும் ஈன் தேன் முரல மன்று எல்லாம் குறவின் பூவே தான் மனம் நாரும் குறுங்குடியே. முந்தின பாசுரத்திலே 3வது பாசுரத்திலே வாழக்கண்டோம் வந்து காண்பின் தொண்டீர்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அதற்கு தலங்களாக விரோதி வர்க்கம் நிறைய இருக்கு. அவையெல்லாம் இந்த விரோத வர்க்கங்கள்லாம் போன பிறகுதானே நாம் அங்கு போக முடியும். அந்த விரோதி வர்க்கத்தை அப்படின்னு அவெல்லாம் சொன்ன உடனே அதுக்கு பதில் சொன்னா, அவனே விரோதி வர்க்கத்தை அழிக்க வல்லவன் அப்படின்றார் இந்த பாட்டில். அதாவது இந்த பாசுரத்தினுடையதான திரண்ட பொருள் என்னன்னா, சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று, முன்பு தலைகள் 10 செதறும்படியாக இலங்கை சென்று யுத்தம் செய்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாயின்னு ஆண்டாலும் அவன் இருக்கிற இடத்துக்கு, விரோதி இருக்கிற இடத்துக்கு போய் இலங்கைக்கு சென்று சிந்தச் சென்று தான் பதம், யுத்தம் செய்து கடைசியில ராவணனுடைய மார்பினையும் கைகளையும் மறுத்த திரள் உடையவனுடையான ஊர். சிரம் முன் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும். அப்படி அந்த சாமர்த்தியம் உள்ளவன், திரள் உள்ளவன், அவனுடைய ஊர் எது? அவன் இப்ப நித்தியவாசம் பண்ற ஊர் அர்ச்சாவதாரத்தில். அங்க என்ன விசேஷம்னா, இரவும் பகலும் ஈன் தேன் முரல, ராத்திரி பகல் என்று இடைவிடாமல் சேமித்து வைத்து இருக்கின்ற தேனை உடைய தேனீக்கள் தம் தொழில் காரணமாக எங்கும் எப்பொழுதும் ஒலிக்கும்படியாக அந்த குராமர பூக்களின் மனமானது மற்றவற்றை காட்டிலும் வேறுபாட்டாலே கமழ்கின்ற தன்மையுடைய அந்த திருக்குறுங்குடியே. இரவும் பகலும் ஈந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவே தான் மனம் நான் குறுங்குடி. இங்க சொல்றார், சிரம் முன் ஐந்தும் சிந்த சென்றுன்னா அவருடைய தலை, அதாவது 10 தலைகளும் பனங்காய்களைப் போல அறுத்தறுத்து அவனை முதல்ல அறுத்தலையாக்கினான். முதல்ல இது அவன் இருந்த இடத்திற்கே சென்று செய்தான்ங்கிறது தான் முக்கியம். முதலே பார்த்த மாதிரி அரக்கன் உரமும் கரமும் துணிந்த உரலோன் ஊர் போலுன்னா
அபியாதா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரதா அப்படின்னு அங்க போய் அவன் இருக்கிற ஊர்ல போய் சரங்கொண்டு அவன் சராசரங்களிலிருந்து கரங்கொண்ட கரங்களையும் அவற்றுக்கு உரமூட்டிய உரத்தினையும் மரத்தினை துணிப்பது போல துணித்தான் அப்படின்னு அங்க அர்த்தம். அதுக்கு இரவும் பகலும் ஈந்தேன் முரலன்னா, அதாவது இரவும் பகலும் ஈந்தேன்னா ஈந்தேன் அதாவது உண்டாக்கப்பட்டிருக்கிற தேனையுடைய தேனீக்கள், முரல்வதுன்னா ஒலிப்பது. அதாவது இரவும் பகலமாக சேமிக்கப்படுகின்ற தேனையுடைய தேனீக்கள் அங்க ஒலித்தலை செய்வதற்கு மனம் நாரும் குறுங்குடி அப்படின்னு அர்த்தம். இங்க தாம் அப்படின்னு சொல்லாம இங்க பதம் போடுறார், தான் மன நாரும் குடியே. அதனால மயக்கமுறாமைக்காக மன்றெல்லாம் குறைவின் பூமணம் நாரும் குறுங்குடியே அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். எனவே இவ்வூர் எல்லா இந்திரியங்களுக்கும் அப்படி விருந்தாக இருக்கக்கூடியதான ஊர், கண்ணு காது மூக்குன்னு. ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அனந்த கல்யாண குணங்களை உடையவன். அவன் சர்வகந்தன். அந்த எம்பெருமானாலே கவரப்பட்ட நித்திய முக்தர்கள் அவனுடைய குணமாகின்ற கந்தத்தாலே ஈர்க்கப்பட்டவராய் ரசோ வைசஹா அப்படிங்கிறார். ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத்ங்கிற அப்படி அவனுடைய ஆனந்த தேனில் திளைத்து தத்விப்ராசோவி பன்யவோ ஜாகிர்வாகும் சஸ்வமிந்ததே என்று இருக்கும் பாங்கு. இதெல்லாம் வண்டுகளுடைய செயலாலே நமக்கு இங்கே காண்பிக்கப்படுகின்றது. அங்க பிரபவிதத்தில் நித்திய சூரியர்கள் நித்தியர்களும் முக்தர்களும் அனுபவிப்பதை இங்க இந்த திருக்குறுங்குடியில நித்தியவாசம் பெருமான் போன்ற அந்த எம்பெருமான் விஷயத்தில் அனுபவிக்கலாங்கிறத வண்டுகள் செயலாலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரம் 5வது பாசுரத்தில் கவ்வை களிற்று மன்னர் மாள கலிமாத்தேர் ஐவர்க்கு ஆய் அன்று அமரில் உய்த்தான் ஊர் போலும். கவ்வை களிற்று மன்னர் மாள கலிமாத்தேர் ஐவர்க்காய் அன்று அமரில் உய்த்தான் ஊர் போலும். மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே. முந்தின பாசுரத்தில் சிரம் முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்தன்னு சொல்லுனே. அவ தன்னுடைய பத்தினியான விராட்டிக்குனாக அந்த செயலை செய்தான். நமக்கா செய்வானா என்று இங்க இருக்கிறவாடெல்லாம் கேட்க போது அதுக்கு பிரகார நாய்க்கு சொன்னாங்க, தன்னை ஆசிரியத்தவர் விஷயத்தில் எவ்வளவு தாழ பரிமாறினான் என்பதை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்கோ என்று அடுத்த பாட்டில் அவன் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் காட்டியருடைய சௌலபியத்தை பேசுகின்றாள் இந்த பாசுரத்தில் பிரகார நாய்க்கு. அதாவது இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா சொல்ற போது கவ்வை களிற்று மன்னர் மாள பெரிய ஆரவாரத்தை உடைய யானைப்படையுடைய மாற்றானாகிய மன்னர்கள் மாளும்படியாக கலிமாத்தேர் ஐவர்க்காய் குதிரைகள் பூட்டிய தேரை பாண்டவர்களுக்காக பாரத போர் நடந்த சமயத்தில் அன்று அமரில் உய்த்தான் ஊர் போலும் அப்படி செலுத்தினானே அவன் பார்த்த சாரதியாக அவன் அப்படி செலுத்தினவன் தான் இங்க அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கின்றான். அவனுடைய ஊர் தான் இது. அந்த ஊர்ல என்ன விசேஷம்னா மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான். மையிட்டமையினாலே நன்றாக விளங்குகின்ற கண்களை உடைய பெண்களின் அசிதேக்ஷணாங்கிற வரணும். அந்த மொழி கேட்டு கேட்டு பல தடவை கேட்டு அதனால பயிற்சி ஏற்பட்டதுனால
அந்த மொழிகளுக்கு ஒப்பாகும் வண்ணம் கோவைக்கனி போன்ற வாயுடைய கிளியானது அந்த சொற்களை பேசும் இயல்பினுடைய திருக்குறுங்குடியின் பெண்கள் அவளது கேட்டு கேட்டு ஏன்னா காது அந்த சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையானதுனால இந்த பாசுர பதங்கள் பார்த்தா அழகா இருக்கு. கவ்வை களிற்று மன்னர் மாலைன்னா யானைக்கு குதிரை வைத்தான், களிருக்கு ஏற்ற கலிமான், மற்றெல்லாவற்றை விட தேரை ஓட்டிய மாற்றாரை கொன்றான். அவனிருந்து ஓட்டிய தேரின் பெருமையை பாரத போரின் முடிவில் அவனே காட்டினான். முந்தின பாசத்தை சொல்லச்சே 5 10 தலை மாற்றானின் தலையை வெட்டியவன் ஆசிரியரான 5 தாழ் என்று உதவிய தன்மையை இங்க இந்த பாசுரத்தை சொல்றார். மை வைத்து இலங்கு, அதாவது செயற்கையான ஒப்பனை உடைய பெண்களின் பேச்சை இயற்கையான ஒப்பனையுடையர்கள் கேட்டு அதே போல அப்படியே மிழற்றின என்று அதுக்கு விசேஷமான அது நிர்வாகம். அடுத்தது 6வது பாசுரத்தில் தீ நீர் வண்ணமாமலர் கொண்டு விரை ஏந்தி தூநீர் பரவித் தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் தீ நீர் வண்ணமாமலர் கொண்டு விரையேந்தி தூநீர் பரவித் தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் மாநீர் வண்ணன் மருவி உறையுமிடம் வானில் கூநீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே மாநீர்வண்ணன் நீர்வண்ணன் மாநீர்வண்ணன் மருவி உறையுமிடம் வானில் கூன் நீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே ஆசிரித விரோதி நிரசனான சௌசல்யம் நிறைந்தவன எம்பெருமான் எழுந்துருளிய இடத்திற்கு நீங்களும் வந்து உங்கள் சேஷத்துவ ஸ்வரூபத்துக்கு சேர இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றவரையெல்லாம் பார்த்து பரகால் நாய்க்கு சொல்வதான ஒரு பாசுரம். தீ நீர் வண்ணமாமலர் கொண்டு விரையேந்தி, இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா தூபத்திற்கான தீ அக்னி, அக்னி முதல்வதற்கான தீர்த்தம், ஆராதனைக்கு அர்ச்சனைக்கும் தேவையான பலவிதமான வண்ணமலர்கள், இதைகளை எடுத்துக்கொண்டும் தீ நீர் வண்ணமாமலர் கொண்டு விரையேந்தி தூநீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள். இவைகளை கொண்டு தூய்மையான முறையால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து நிலத்தில் படிந்து வணங்கி எழுமின் கைங்கறி ருச்சியை உடைய நீங்கள் அப்படின்னு. அவன் எப்படிப்பட்டவனாவா? மாநீர் வண்ணன் மருவி உறையும் இடம், கடல் வண்ணனாகிய எம்பெருமான் விரும்பி உகந்து எழுந்துள்ளிதான இடமானது. கூர்நீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே, வானத்தில் உள்ள வளைவான தன்மையுடைய அந்த சந்திரனுடைய பிறையை மாடங்கள் தொடுகின்ற தன்மை வாய்ந்த திருக்குறுங்குடி என்பதாக. ஏன்னா இங்க பார்க்கலாம், தீ நீர் வண்ணமாமலர் கொண்டு விரையேந்தி தூநீர் பரவி தொழுமின் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா, ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேண புருஷ சததோச்சித தமேவச்சார்ச்சே நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்தமேவச்ச. பீஷ்மர் அப்படி சொன்ன மாதிரியே முறைப்படி ஆராதித்து வழிபடும் கைங்கரிய அந்த அபிருச்சியுடைய தொண்டர்களே, தூநீர் பரவி மன தூய்மையுடன் முறைப்படி தோத்திரம் செய்து ஆராதனை செய்யுங்கள்.
அப்புறம் மானீர் வண்ணன் மருவி உரையும் இடம். மானீர் வண்ணருக்கு ஏற்ற தீநீர் வண்ண மலர்கள் வேண்டும் என்பது போல கூறப்பட்ட நயம். அவன் மானீர் வண்ணன், அவனுக்கு நீங்க நீர் வண்ண மலர்களை கொண்டு ஆராதிங்கோன்னா. மேலும் பிறையை தீண்டும் கலை நிறை மாடங்கள் அப்படி விசேஷமாக அங்கனோ மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே. அது பேரு குறுங்குடியா இருந்தா கூட மாடங்கள் பெருமை வாய்ந்தவை. விபவாவதாரங்கள் போல இல்லாமல் பின்னானார் வணங்கும் சோதியாக நித்தியவாசம் பண்ணுவனுடைய திருப்பதி இது. அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி என்பதாக இதை அனுபவிக்கிறார். அப்புறம் 7வது வாசகத்துல வல்லிச்சிறி நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடையீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிறு ஒப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பு ஈனும் குறுங்குடியே. வல்லிச்சிறு நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமீன் அடையீர்கள் சொல்லில் திருவே எனையார் கனிவாயை இருப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பு ஈனும் குறுங்குடியே. வள்ளி கொடின்னு அர்த்தம். அதாவது முந்தின பாசனத்தில் தூநீர் பரவி தொழுதொழுமின்னையே அவ்வாறு இருப்பது எப்படி அப்படின்னா, அதுக்கு பதில் சொன்னா, சென்ற இடத்தால் சென்று லைப்பதாகிற விஷயம் அதனுடைய ஈடுபாடு இல்லாதவராய், விஷய பிராவண்யம் இல்லாதவராய் எம்பெருமானை அடைந்து உயலாம் அப்படின்னு இந்த பாட்டில். வள்ளி சிறு நுண்ணுடையாலே நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர, அதாவது இதுக்கு திரண்ட பொருள்னா, விலங்கு போல் பிணிக்கவல்ல கொடியை போன்ற இளமையும் மென்மையும் வாய்ந்த இடையுடைய பெண்களிடத்திலே வைக்கின்ற துன்பத்தை உண்டாக்கக்கூடிய எண்ணத்தை போக்கிக் கொண்டு எம்பெருமானுக்கே அடிமை தொழில் ஈடுபெற்ற நீங்கள் ஆராய்ந்து கூறினால், எம்பெருமாட்டியை போன்றே வடிவழகினுடைய பெண்களின் கோவைப்பழம் போன்ற உதர்களுடைய வாயிலேயே உள்ள பற்களை போன்று பூவல் நில முல்லை கொடிகள் மெல்லிய அரும்புகளை உண்டு பண்ணுகின்ற குறுங்குடியை அடைவீர்களாக. என்ன இதுதான் திரண்ட பொருள். வல்லிச்சிறு நுண்ணுடையார் சொல்லிட்டு அந்த இடையாரிடே நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிரன். காமம் அது சித்திக்கலைன்னா அதனால வர கோபம், அதனாலே அதன் தொடர்ந்து வரக்கூடிய தீச்செயல்கள், அதன் பலனாகிய நரகமாகின்ற துன்பம், இதெல்லாம் வருவதற்கு ஏதுவான இவ்வெண்ணம் என்பதை அதை நன்றாக உய்த்து உணர வைக்கின்றாள் இந்த பதங்களால. அடியீர்கள் அப்படிங்கிறது அடைமின் அர்த்தம். சொல்லில் திருவே அணையார் கனிவாய் ஏறுப்பான். ஊரில் உள்ள மாடங்கள் மாடனை போலானால், கொல்லையில் உள்ள கொழுங்குடி முல்லைகள் மாட மங்கையனின் ஒப்புமையை அப்படி பெற்றனு அர்த்தம். என்ன சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிரோப்பான் கொல்லை முல்லை மெல்லெரும்பு ஏனும் குறுங்குடிய. அதான் சுவாரஸ்யம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான அந்த முல்லை கொடிகள் மெல்லிய அரும்புகளை உண்டு பண்ணுகின்ற குறுங்குடி சொல்லிச்ச திருஷ்டாந்தம். அந்த மங்கையருடையதான போல இருக்கக்கூடியதான் திருஷ்டாந்தத்தை சொல்லி அழகா அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி என்று அனுபவிக்கின்றான். அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கையாழ்வார் அவர்களுடைய
பெரிய திருமொழியினுடைய அனுபவம் நமக்கு தொடர்ந்து இருக்கு. 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி திருக்குறுங்குடி விஷயமான பாசுரங்களில் 7 பாசுரங்கள் வழியில் அனுபவிச்சிருக்கோம். இப்போ 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி 8வது பாசுரத்திலிருந்து நம்ம அனுபவிக்கிறோம். 8, 9, 10. 8வது பாசுரம் போல பார்க்கலாம். நாரார் இண்டை நாள் மலர் கொண்டு நம் தமர்கள் ஆரா அன்போடு எம்பெருமான் ஊர் அடைமின்கள் நாரார் இண்டை நாள் மலர் கொண்டு நம் தமர்கள் ஆரா அன்போடு எம்பெருமான் ஊர் அடைமின்கள் தாரா ஆறும் வார் புனல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாயினாரை பேடையோடு ஆடும் குறுங்குடியே தாரா ஆறும் வார் புனல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாயினாரை பேடையோடு ஆடும் குறுங்குடியே குறுங்குடியே நாரை பேடையோடு ஆடும் குறுங்குடியே தாரா ஆறும் வார்ப்புணல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடையோடு ஆடும் குறுங்குடியே என்ன சொல்றாருன்னா, பொறிகள் சென்ற இடத்தில் லயிக்கும்படியான விஷய பிராவண்யத்தை விடுத்து கைங்கரியம் செய்ய உத்தேசம். இந்த முந்தின பாஷை சொல்லணும், வள்ளிச்சிறு நுண்ணடையார் சிந்தை தவிர்த்துலாம், சிந்தை தவிர அடைமீன் அடியீர்கள்லாம் சொன்னாரணும். சரி, அது அப்படி செய்யறதுக்கு முடியுமா? அதற்கு வேண்டியதான மனோ அந்த நிச்சயமான வைராக்கியம், இந்த ஊற்றம் உண்டா? எங்களையும் அவன் சுவீகரிப்பானா? இந்த மாதிரி சில சந்தேகங்களை அக்கபக்கத்தில் இருக்கிறவா சொல்லச்ச, அந்த கைங்கரியத்தை மிகவும் பிரீத்தியால பண்ணுங்க, ஊற்றமும் தானாகவே சித்திக்கும், அவனும் சுவீகரிப்பான் என்றதாக இந்த பட்டில் பிரகார நாயகி சொல்வதாக அதுக்கு அர்த்தம்னா, இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா, நாரார் இண்டை நான் மலர் கொண்டு, இண்டைனா மாலை, நான் மலர்னா அன்னைக்கு அப்பொழுது மலர்ந்த புஷ்பம், நாராலே தொடுக்கப்பட்ட மாலைகளையும் அன்று அலர்ந்த மலர்களையும் கொண்டு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். நாரார் இண்டை நான் மலர் கொடுங்கிறது நாருடைய தாமரை மலராகிய நாள் மலரை கொண்டு அப்படியும், நம் தமர்கள் நம்மோடு தொடர்புகளாகிய நீங்கள் ஆரா அன்போடு எம்பெருமான். என்ன எப்படி இருக்கணும்னா, ஆரா அன்போடு எம்பெருமான் ஊர் அடைமின்கள், அதாவது எந்த விதமான குறைவும் இல்லாம அன்புடன் கூடியவராக கொண்டு எப்படிப்பட்ட ஊர் போகணும்னா, தாரா ஆறும் வார்ப்புணல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடியோடு ஆடும் குறுங்குடியினர், வாத்துக்கள் நிறைந்த நீண்ட தண்ணீர் நிலைகளிலே மேய்ந்து அருகில் உள்ள வயலில் உள்ள மரங்களிலே வாழும் கூர்மையான அழகை உடைய நாரைகள், கூர்வாய் நாரை தன் பேடியோடு சேர்ந்து பேடியோடு ஆடும், ஆடி கழிக்கும் அந்த ஊர், அதான் எம்பெருமான் எம்பிரான் இந்த நம்பி எழுந்தொழிருக்கின்ற ஊரான திருக்குறுங்குடியை அடைவீர்களாக. ஏன்னா இங்க அடைமீன்கள் தான் முக்கியம். நாரார் இண்டை நாள் மலர் கொண்டு நம் தமர்கள் ஆரா அன்போடு எம்பெருமான் ஊர் அடைமீன்கள், அந்த திருக்குறுங்குடியை அடைவீர்களாக. அதாவது நம் தமர்கள்ங்கிற அந்த பதம்
என்னுடைய தொடர்பினாலே இது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 9வது பாசுரத்தில் நின்ற வினையும் துயரும் கெட மாமலர் ஏந்தி நின்ற வினையும் துயரும் கெட மாமலரேந்தி சென்று பணிமின் எழுமின் தொழுமின் தொண்டீர்கள் நின்ற வினையும் துயரும் கெட மாமலர் ஏந்தி சென்று பணிமின் எழுமின் தொழுமின் தொண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசை பாட குன்றின் முல்லை மன்றிலை நாரும் குறுங்குடியே என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இசை பாட குன்றில் முல்லை மன்றிட நாரும் குறுங்குடியே நின்ற வினை அப்படின்னா சமயம் பார்த்து அது பலத்தை கொடுக்கறதுக்கு காத்து இருக்கிறதான பாபம்னு அர்த்தம். துயர்னா இப்ப அனுபவிக்கிற பாபம், ரெண்டுக்கும் வித்தியாசம். அதாவது உங்களுடைய சம்பந்தத்தாலே எம்பெருமான் ஒரு தனியாக என்னை அங்கீகரிப்பான் அப்படின்னு சொல்லி ரைட்டு. ஆனாலும் சஞ்சித பிராரப்த ஆகாமிகளான பாபங்கள் தடைகளாக இருக்கிற போது அந்த எம்பெருமானுடைய அங்கீகரிப்பும் அதனாலே வரக்கூடிய கைங்கரியமும் நமக்கு சித்திக்குமா என்று கூட இருக்கிறவா கேட்கிறா. அதற்கு பதிலாக இந்த பாசுரத்தில் பிரகால நாயகி என்ன சொல்றான்னா, நின்ற வினையும் துயரின் கிட மாமலர் ஏந்தி சென்று பணிமின் எழுமின் தொழுமின். வழுவிலா அடிமையை செய்ய ஆசை உள்ள தொண்டர்களே, பலன்கள் கொடுப்பதற்கு தகுந்த சமயத்தை எதிர்நோக்கி நின்ற வினை பாபங்க அல்லது பூதருவான் என்ற வினையும் பிராரப்த வினையும் அழிந்து போகும் வண்ணம் நல்ல செவ்வி பூக்களை எண்ணிக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருள் உள்ளதும் எப்பொழுதும் இரவிலும் பகலிலும் மதுவை அருந்தியவனாலே ஓரிடத்தில் நிற்காமல் அழகிய புள்ளிகளுடைய வண்டுகள் இசை பாடும்படி அயலில் உள்ள பர்வதங்களுடைய முல்லையின் மனமானது சந்திகளிலும் வந்து அப்படி ஒரேதியாக கமழ்கின்றதான திருக்குறுங்குடிக்கே சென்று பிரணாமம் செய்யுங்கள், மீண்டும் எழுந்திருங்கள், அஞ்சலியும் செய்துங்கள். என்ன சொல்றேன்னா, எப்படின்னா சென்று பணிமின் எழுமின் தொழுமின். ஒன்னா பணிமின் பிரணாமம் பண்ணுங்கோ, எழுமின் மீண்டு எழுங்கோ, தொழுமின் புனர் உத்தாய உத்தாய ஏன்னா அங்க வர ஆட்சிக்காரர் சாதிக்கிற மாதிரி அந்த விஷயம் எழுந்து எழுந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவரை சாஷ்டாங்கமாக பணிந்து தொழுது அஞ்சலி செய்து அப்படி போய் பண்ணுங்கோ என்பதாக. அப்ப நின்ற வினையும் துயரும் கடை. ஏன்னா அது காத்துட்டு இருக்கு, அவர் பண்ணிற பாவங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு. அது தொலையணும். சென்று பணிமின் எழுமின் தொழுமின், அதான் சொன்ன பிரணம்ய உத்தாய உத்தாய புனப்புன பிரணம்ய என்பது அதுதான். அதை வச்சிருந்தா பாஷிகாரர் அங்க இந்த ஆழ்வார் அதே தமிழ் சொல்றார். என்றும் அங்க சொல்றாரு எப்படி இருக்குன்னா, என்றும் இரவும் பகலும் வரும்னா அங்க என்ன சதா பசந்தி சூரேகா என்று கண்ணிமைக்காமல் எப்பொழுதும் அந்த எம்பெருமானை பார்த்து அவனை பணிந்து நிற்கின்றார்களோ நம்ம பரமபதத்தில் நித்திய சூரியர்களும். அது மாதிரி வண்டுகளும் அபினிவேசமும் செய்கையும் உள்ளன என்பது அதுக்கு அழகான ஒரு நிர்வாகம் இந்த பதில். அதுக்கப்புறம் இந்த திருமொழியில கடைசி பாசுரம்
சிலையால் இலங்கை செற்றான் மற்றுவோர் சின வேஷம் வேழம் குலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடிமேய சிலையால் இலங்கை செற்றான் சிலையால் இலங்கை செற்றான் மற்றுவோர் சின வேழங் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடிமேல் சிலையால் இலங்கை செற்றான் குறுங்குடிமேல் செற்றான் மேய குறுங்குடிமேல் ஓர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடிமேல் கலையார் பனுவல் வல்லான் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நிலையாவே கலையார் பனுவல் வல்லான் கலையார் பனுவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையாக பாடல் பாட பாவம் நில்லாவே. அதாவது அவதாரங்களுக்கு பின்னாலே பிற்பட்டவர்கள் இருக்காளோ அவர்கள் இழக்க வேண்டாத இந்த பின்னானார் வணங்கும் சிவனியான திருக்குறுங்கழி என்றும் தாமரும் குடியாய் கொண்டு நின்றவனை அந்த பாட்டினுடைய முறையறிந்து பாடினவன் அமைதிக்கு ஏற்ப நாம் பாடினோமானால் தாமாகவே பிரதிபந்தக பாவங்கள் நீங்கும் என்பதுதான் இதுக்கு அவதாரிக்க. இந்த பாசுரத்தில் திரண்ட கருத்து பார்க்கணும். சிலையால் இலங்கை செற்றான், தன் கையில் இருக்கக்கூடியதான சிலையாலே அம்மிலாலே இலங்கை நிலை குறையுமாறு செய்தவனும் சிலையால் இலங்கை செற்றான். மற்றோர் சினவேழங் கொலையார் கொம்பு கொண்டான். கஜேந்திரை காட்டிலும் வேறுபட்டதான மற்றோர் என்ன கஜேந்திரன், அதுவும் யானை, ஒரு யானையை காத்தான். அங்கே இங்கு ஒரு யானையை அழித்தான். அவனை காட்டிலும் வேறுபட்டதான கோலையாபிடம் என்ற யானை கொன்று அதன் கொலைத்தன்மை வாய்ந்த தந்தங்களை பறித்துக் கொண்டவனான் எம்பெருமான்கிறார். கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல். ராமாவதார காரியம் ஒன்று மனசுல ஓடுறது, இலங்கையை அழித்தது. அடுத்தாவது கிருஷ்ணாவதாரத்தில் பாலகனாக இருக்கின்ற பொழுது இந்த குவலையாபீட்டம்ங்கிற யானை அதனுடைய பாகன் எல்லாத்தையும் அழிச்சு யானையுடைய தந்தத்தை எடுத்து தோளில் வச்சுட்டு அப்படி நேர போய் அதுக்கப்புறம் கம்சனை அழிச்சானே அந்த மிடுக்கு, அது ஞாபகத்துக்கு வருது அவருக்கு. அதனால குவலையாபீடங்கிற யானையை கொண்டது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய தந்தங்களை பறித்து கொண்டு வருவான எம்பெருமான் பின்னானாரும் வணங்கும்படியாக என்றும் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யக்கூடிய திருக்குறுங்களின் மேலே எப்படிப்பட்டவர்னா கலையார் பனுவல் வல்லான், பல கலை வளம் நிறைந்த நூல்களில் வல்லமை வாய்ந்தவரான கலியன் ஒலிமாலை, திருமங்கை ஆழ்வார் ஒலி நயமும் வாய்ந்ததாக செய்த எம்பெருமானை போன்ற இந்த பாடல் இருக்கிறோம். நிலையார் பாடல் பாட பாவம் நிலாவே, எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் நிலையை பெற்ற இந்த 10 பாடல்களையும் பாடவே எல்லா விதமான பாவங்களும் அழிந்து ஒழியும் என்பதாக இதுக்கு பலசுதி சொல்றார். இங்க சிலையால் இலங்கை செற்றான்னு பதம் போட்டார். அதாவது ஒரு குளவி கூட்ட ஒரு கோலை வச்சுன்னு ஒரு கொம்பை வச்சுன்னு அழிப்பது போல கோல் கொண்டே அழித்தான், கொம்பு கொண்டான். அங்க அடுத்தாப்புல இங்க கோல் கொண்டு அழித்தான், மற்றொரு கையில கொம்பு கொண்டான். மற்றொரு சினவேழன் கொலையார் கொம்பு கொண்டான்.
தன் கையிலே நம்பிக்கை வைத்த கைமான மதகளத்தின் கொம்புகளை தன் திருக்கரங்களாலேயே பறித்தான். அதுக்கு யானைக்கு தன்னுடைய கொம்பு இருக்கணும், அதுலதான் அதுக்கு நம்பிக்கை. தும்பிக்கை அதுக்கு மேல இருக்கிற தந்தம் இருக்கு, அதுகிட்ட இருக்க நம்பிக்கை, அதனால எல்லாரும் கொல்ல முடியும்னு நினைச்சிருந்தது. அத இவன் என்ன பண்ணான், தன் திருக்கரங்களாலேயே பறித்தான். அதை கொலையார் கொம்பு கொண்டான். அப்புறம் மேய குறுங்குடி மேல், அதாவது ஸ்தாவர பிரதிஷ்டையா என்றும் இருப்பதனால அங்கே எப்பவும் எழுந்தருள் இருக்கானா. ஏன்னா ஜெகத் பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன்னாம சகஸ்திரேண புருஷ சததோத்திதா தமே வஜாச்சே நித்தியம் பக்தியா புருஷமவ்யம் ஜாயம் சுவன்னமஸ்யஞ்ச யஜமானஸ்தமே வச்சா அநாதிநிதனம் விட்டும் சர்வலோகமேஸ்வரம் லோகாத்யக்ஷம் சுவன்னித்யம் சர்வ துர்காதி கோபவேங்கிறார். இதெல்லாம் அங்க பீஸ்வர் சொல்றாரோனோ. அதாவது நம்முடைய செய்கை எம்பெருமான் செய்கைக்கு விரோதமானா அது தெரியாதவா பேசுற பேச்சு. ஏன்னா நாம் செய்யக்கூடிய செய்கள் எல்லாம் எம்பெருமானுடையதான பிரீத்திக்கு போக்குவீடாக செய்யணும். அவனுக்கு பிரவருத்தியா செய்கைக்கு விரோதியாக ஆகாது. எந்த செயலானது எந்த காரியமானது எம்பெருமானின் பிரவருத்திக்கு விரோதியோ அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கணும் என்பது அதுதான் பிரார்த்தனை. அப்படி இல்லைன்னா இவைகள் எல்லாமே பயனில்லாத போயிடும். அதைத்தான் ஆழ்வாரிங்க உணர்த்துறாருன்னா ரொம்ப ஆகாது. அது பதம் போடிக்க கலையார் பருவல் வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நெல்லாவே. அதனால நிலைத்து என்றும் நிலைத்து இருக்கக்கூடியதான இந்த பாசுரங்கள், இந்த பாடல்கள் 10 பாடல்களும் ஏன்னா அது நமக்கு சொன்னால் பாவம் நிற்காதுன்னா எல்லா பாவம் போயிடும், எல்லா விதமான பாவங்களும் ஒழிந்து போய்விடும் என்பதாக இந்த திருமொழிக்கு அப்படி பலஸ்டி சொல்லிக் கொடுக்கின்றார். இதற்கு பிறகு வேற இந்த 2 பதிகத்தில் திருக்குறங்குடி பாடி முடிக்கிட்டார். 9ஆம் பத்து 7ஆம் திருமொழி எடுத்தாப்புல வேறொரு திவ்ய தேசத்தை பற்றி பாடப்போறார். அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தயே வசுதேவ தனுஜாய வசுதேவாய மங்களம். விஸ்வாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷது வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीम् महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.